சிறுவஞ்சமூலத்தில் ஒரு கவிதை அழகாக சொல்கிறது. பிறப்பிலே பிஞ்சகன் பேரருளாளன் இறப்பினில் யாவருக்கும் இன்பம் அருளும் பிறப்பினில் தம்மை தொழுவின் தொழுதலால் மரப்பிலி மாயா விருத்தமும் ஆமை என்று சிறுவஞ்சமூலத்தில் சொல்கிறார். பிறப்பிலே கடவுளாக பிறந்தவர் அவர், பேர் அருள் பெற்றவர் இயேசு கிறிஸ்து. இறப்பினாலே நமக்கு வாழ்வை கொடுத்தவர் அவர்தான் சத்தியமாகிவிட்டார். அந்த சத்திய தெய்வத்தை அறிந்து கொள்ளுங்கள் சிறுவஞ்சமூலத்தில் சொல்கிறது. நூற்றுக்கணக்கான கவிதைகளை நான் சொல்லிக் கொண்டே போக முடியும். மனுக்குலத்தின் பாவத்தை மீட்கும்படி 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் விண்ணின்று இழிந்து வினைக்கூட கைகொண்டு தன்னின்று காவல் தலைக்காவல் முன்வைத்து உன்னின்று உருக்கி ஒப்பில ஆனந்த கண்ணின்று காட்டி கழிமிருந்தானே. இதுவும் திருமந்திரை சொல்லுகிற ஒரு பாடல். கோவலயம் தன்னில் குருவாய் உதித்து கோடாயுதத்தில் கொடுவினை கலைந்தே என்று ஒரு புலவர் சொல்கிறார். இந்த கோவலயம் இந்த பூமியிலே கடவுள் மனிதனாக அவதரித்து கோடு ஆயுதம் மரத்திலே செய்யப்பட்ட ஆயுதத்திலே சிலுவை நம்முடைய பாவங்கள் கொடுவினை என்றால் பாவத்தை போக்க வந்தவர் இயேசு கிறிஸ்து. இதனால அவர் நம்மை நேசித்தபடியினாலே நம் மீது அன்பு வைத்தபடியினாலே ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார், அன்பு வைக்கிறார். படித்தவர்களோ படியாதவர்களோ ஏழையோ பணக்காரர்களோ கருப்போ சிவப்போ எந்த ஊரோ அதெல்லாம் அவருக்கு கவலை இல்லை. ஆண்டவருடைய படைப்பின் எல்லா மக்களும் ஆசீர்வாதமாய் சமாதானமாய் சந்தோஷமாய் இந்த பூமியிலே வாழ்ந்து நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நான் உலகின் பல நாடுகளுக்கு சென்று வருகிறேன். நான் அதிமுகவிலே பொறுப்புகள் இருக்கும் போது பல நம்ம அரசாங்க சார்பிலே பல கமிட்டிகள் இருந்தேன். பல மாநிலங்களுக்கு செல்லுவேன், பல நாடுகளுக்கு சென்று வருகிறேன். ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வந்த பிறகு எல்லா தேசத்தை விட நம்முடைய இந்திய மக்கள் விசேஷித்தவர்கள். நம்முடைய இந்திய மக்கள் மாதிரி அன்பானவர்கள், பண்பானவர்கள், நேசிக்கிறவர்கள், மற்றவர்களை மதிக்கிறவர்கள் கனப்படுதல் எங்கேயும் நான் பார்த்ததில்லை. அதை விட மேலாக கடவுளை நேசிக்கிறவர்கள், ஏதோ ஒரு நம்பிக்கையில அவங்க விசுவாசமா இருக்கிறாங்க. தன் நம்பிக்கையை அந்த தெய்வத்தை ஆராதிப்பதிலே அவர்கள் மிகவும் சிரத்தையோடு இருக்கிறார்கள். கடவுளை தேடுவதிலே கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள். ஆக இந்திய மக்களை போல இறை நம்பிக்கை உள்ள தேசம் எதுவும் இல்லை. வேதம் சொல்லுது, பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்கண்டு தெரிந்து கொள்கிறார். எப்படியோ ஆண்டவரை கண்டுபிடிக்கணும், அந்த ஆண்டவரை ஆராதிக்கணும், அந்த ஆண்டவர் வணங்கணும், அந்த ஆண்டவர் வச்சிருக்கிற சொர்க்கத்துக்கு போகணும். இதுதான் எல்லாருடைய எண்ணமாக இருக்கிறது. யாருக்கும் மாற்றுக்கிறது இருக்க முடியாது. அதற்காக தான் நாம் பல இடங்களுக்கு செல்லுகிறார்கள், புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லுகிறார்கள், மலைகளுக்கு செல்லுகிறார்கள், குகைகளுக்கு செல்லுகிறார்கள், அந்த தெய்வத்தை தேடி போகிறார்கள். பொங்கரசத்தை பாடினார், ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாடு நாட்களும் கடந்ததே, தேடி 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 மாண்டு போன மானிட கோடி 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 எண்ணிறந்த கோடியேன்ட்டார். ரொம்ப விலைக்கு சொல்ல முடியாது, இங்க புரிஞ்சுக்கிறோம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாருக்கும் கடவுளை காணணும்ன்ற ஆசை, தெய்வத்தை பார்க்கணும் ஆசை, அந்த தெய்வங்களை போகணும்னு ஆசை. ஆனா எப்படிங்கிறத அநேகர் அறியாமல் இருக்கிறார்கள். அமெரிக்காவிலிருந்து பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பத்திரிகை நிருபர் இந்தியாவுக்கு வந்தார். இந்தியாவில் வந்து ஒவ்வொரு மாவட்ட மாநிலமாக போகிறார். அப்படியே பெங்களூர் பட்டணத்துக்கு வந்தார். அழகான ஒரு கட்டிடத்தை பார்க்கிறார், ரொம்ப அழகான கட்டிடம். அங்கிருந்த வாட்ச்மேன் கேட்கிறாரு, who is the architect, engineer of this building? இந்த கட்டிடத்தை வடிவமைச்ச இன்ஜினியர் யாருன்னு கேட்கிறார். இவன் பேசின இங்கிலீஷ் அவனுக்கு புரியல. கொத்தில்லா சாமின்னா, கொத்தில்லா சாமின்னா தெரியாது சாமின்னு கன்னடத்தில் அர்த்தம். இவர் நினைச்சுக்கிட்டாரு, மிஸ்டர் கொத்தில்லா சாமி BA MTech இன்ஜினியர் கட்டிட்டாரு, நல்லா கட்டியிருக்கான், பாராட்டணும் மனசுல வச்சுக்கிட்டான். அப்படியே போகும்போது அழகான ஒரு பார்க் பூங்காவை பார்க்கிறார். நல்ல மலர்கள், ரோஜா மலர், வண்ண வண்ண மலர்கள், ரொம்ப கவர்ச்சிகரமாக இருக்கிறது, வாசனையாக இருக்கிறது. அப்படியே உள்ள வந்துட்டு தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்தான் வாட்டர்மேன். அவங்கிட்ட கேட்கிறான், who designed this garden? இந்த தோட்டத்தை வடிவமைத்தது யார்? இவனும் சொல்லுதான் கொத்தில்லா சாமின்னா. எனக்கு தெரியாது சாமிங்க. இவன் நினைச்சிட்டான் கட்டிடத்தை கண்டு அதே கொத்தில்லா சாமி இன்ஜினியர் தான்
இதையும் கட்டிட்டான். எப்படியாவது அவனை பார்த்து அவனுக்கு கை கொடுத்து பாராட்டணும்னு நினைச்சுட்டு போயிட்டே இருக்கான். நம்ம ஊர்ல வயசான காலத்துல அப்பா கஷ்டப்படும் போது, தாத்தா கஷ்டப்படும் போது, தாத்தா சாப்பிட்டியா, உனக்கு என்ன செய்யுது, என்ன வேணும், ஆஸ்பத்திரிக்கு போகணுமா, மருந்து வேணுமா கேட்க மாட்டான். ஆனா இறுதி யாத்திரை போகும்போது பார்த்தா மேல தாளங்கள் தான், எல்லா ஊர்லயும் அதான் நிலைமை, தாரதப்பட்டதான். அதான் ஒருத்தன் சொன்னான், உயிரோடு இருக்கும்போது ஊத்த மாட்டான் பாலை, காலை நீட்டி படுத்துக்கிட்டா எம்மா பெரிய மாலை. பார்க்கிற நிகழ்ச்சிகள் தான். அப்படி ஒருத்தரை ஊர்வலம் போகுது, கடைசி ஊர்வலம் வழியில பயணம் நடக்கு. இவன் கேட்கிறான், யாரோ ஒருத்தர் போயிட்டாரு, கொண்டு போறாங்க, இது யார்? ரோட்டு நின்று பையன் மாதிரி பிள்ளைகிட்ட கேட்கான். அவன் சொன்னான், கொத்திலா சாமின்னா. அடே அப்பா, கட்டிடத்தை கட்டின இன்ஜினியர் கொத்திலா சாமி, தோட்டத்தை அமைச்ச இன்ஜினியர் கொத்திலா சாமி போயிட்டானே. சுடுகாடு வரைக்கும் போட்டோ எடுத்துட்டே போனான். நேரமும் போச்சு, காலமும் போச்சு, எதையோ நினைச்சு எதையோ எடுத்துட்டு போறான். அப்படித்தான் இன்னைக்கு கோடான கோடி ஜனங்கள் ஜீவனுள்ள தெய்வத்தை அறியாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். நம்முடைய தெய்வம் நம்மை தேடி வந்தவர், நம்மை தேடி வந்தவர். எங்க இருக்கிறோமோ அங்கே தேடி வந்தவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையிலே மரித்து உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இந்த நடுவக்குறிச்சி மக்கள் மேல் அன்பு செலுத்துகிறார். அவர் நேசிக்கிறார். சிறியோரையும் பெரியோரையும் குழந்தைகளையும் அவர் நேசிக்கிறார். நல்ல, அதுதான் நற்செய்தி. அதைத்தான் சொல்ல வந்திருக்கிறோம். மதத்தை பேச வரவில்லை. இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிற நல்ல செய்தியை சொல்லும்படியாக வந்திருக்கிறோம். அந்த இயேசு கிறிஸ்து மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். அவர் உயிரோடு இருந்த நாட்களிலே 3 வருஷ காலம் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிறார். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவுக்கு தீமனா என்னன்னு தெரியாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் நன்மை செய்யணும், உதவி செய்யணும். எங்கே ஏமாற்றம் உண்டோ அங்கே இயேசு இருப்பார். எங்கே வியாதி உண்டு அங்கே இயேசு இருப்பார். எங்கே மரணம் உண்டு அங்கே இயேசு இருப்பார். எங்கே தேவை உண்டு அங்கே இயேசு இருப்பார். லட்சம் லட்சம் கோடான கோடி மக்கள் ஏமாற்றத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், தோல்வியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏமாற்றம், நினைச்சது நடக்கல. கல்யாணம் பண்ண வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க, கல்யாண ஃபெயிலியர், குழந்தை இல்ல, வாழ்க்கை நல்லா இல்ல, ஏமாற்றம். பிள்ளையை படிக்க வச்சு பட்டம் கையில் இருக்கு, வேலை இல்லை, ஏமாற்றம். பலவிதமான ஏமாற்றங்களிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஒரு பையன் படிப்புல ஆர்வம் இல்லாம இருக்கிறான். அப்பா சொன்னாரு, படிடா, நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகணும். படிச்சா என்ன, எனக்கு என்ன கிடைக்கும்? நல்ல மார்க் வாங்கலாம்டா. மார்க் வாங்கினா என்ன கிடைக்கும்? பாஸ் பண்ணலாம்டா. பாஸ் பண்ணா மேல் படிப்புக்கு போகலாம், காலேஜ் படிக்கலாம், பட்டம் வாங்கலாம். பட்டம் வாங்கி என்ன செய்ய, வேலைக்கு போகலாம்டா. வேலைக்கு போனா என்ன செய்யும்? நல்ல சம்பளம் வாங்கலாம், கை நிறைய சம்பளம் வாங்கி என்ன செய்ய, நல்ல பொண்ணு, அழகான பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி ஏன் ஜாலியா இருக்கலாம்டா. நான் படிச்சு கஷ்டப்பட்டு 10th படிச்சு, +2 படிச்சு, காலேஜ் படிச்சு, பட்டம் வாங்கி நான் கல்யாணம் வேலை பார்த்து, வேலை கிடைச்சப்ப கை நிறைய சம்பளம் வாங்கி கல்யாணம் பண்ணி ஜாலியா இருக்கிறதுக்கு இப்பவே ஒண்ணு கட்டி வை, ஜாலியா இருக்காங்க. அப்படிதான் நீங்க ஓடிக்கிட்டு இருக்கு வாழ்க்கை. ஆக இயேசு கிறிஸ்து 3.5 ஆண்டு காலம் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த இயேசு இந்த ராத்திரி வேளையிலே ஒலிபெருக்கி வாயிலாக அந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, உங்களை காணும்படியாக இயேசு வந்திருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக இயேசு வந்திருக்கிறார். உங்கள் குறைவை நிறைவாக்கும்படியாக இயேசு வந்திருக்கிறார். பரிசுத்த வேதாகமத்தில் மார்க் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் 51ஆம் வசனம் சொல்கிறது, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய். அருள்நாதர் இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமி அண்ட சராசரங்களை படைத்து தன் ஆகையில வைத்திருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவனை பார்த்து கேட்ட கேள்வி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய். அதே கேள்வியை இன்றைக்கு ஆண்டவர் கேட்கிறார். உங்களை பார்த்து கேட்கிறார், அமர்ந்திருக்கிறவரையும் பார்த்து கேட்கிறாரு. ஒலிபெருக்கி வாயிலாக அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். இந்த கேள்விய தகப்பன் கூட பிள்ளைகிட்ட கேட்க மாட்டான். அந்த காலத்துல பிள்ளைகள் தகப்பனிடத்துல கேட்க மாட்டான். அண்ணன் தம்பி சகோதரிகிட்ட கேட்க மாட்டான். சகோதரன் தங்கச்சிட்ட கேட்க மாட்டான். நண்பர்கள் கேட்க மாட்டான், என்ன பாசம் உனக்கு,
ஒரு 100 ரூபாய் கொண்டாந்து ஓடிடுவான். என்ன செய்ய வேண்டும், உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் செய்யறேன்னு சொல்றவங்க இன்னைக்கு லட்சத்துல ஒண்ணுதான். என்ன செய்யணும் சொல்லு, உனக்கு என்ன வேணும் சொல்லு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் ஒருவனை பார்த்து கேட்டார். யாரை பார்த்து கேட்கிறாரு? பிறவியிலே குருடனாக பிச்சை எடுத்து ஒருவனை பார்த்து கேட்கிறார். கண்ணதாசனுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்தது. நெருக்கடியான பண நெருக்கடி. எல்லாம் நல்லா சம்பாதிச்சு, அவர் மாதிரி சம்பாதிச்சவங்க கிடையாது, அவர் மாதிரி அடிச்சவனும் கிடையாது. தீபாவளி வருது, பிள்ளைகளுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்கணும், செலவுக்கு காசு வேணும். அண்ணன்ட்ட போனார். நிறைய காசு வச்சிருக்காரு அண்ணன். தம்பி காசு இல்லப்பா, 3000 ரூபாய் கேட்டிருக்காரு அன்னைக்கு, பைசா இல்லப்பா. கெஞ்சி பார்த்தாரு, இல்ல. அவர் ஏன் சொன்னாரோ, குடிச்சு குடிச்சு அழிச்சிடறான், அதனால கொடுக்க மாட்டேன்னு நினைச்சாருன்னு தெரியல, கொடுக்கல. சகோதரி வீட்டுக்கு போனார், சொந்த பந்தங்களை தேடி போனார், ஒருவரும் கொடுக்கவில்லை. வேதனையோடு வீட்டுக்கு வருகிறார். பிள்ளைகளுக்கு என்ன செய்வது, துணிமணி எப்படி வாங்கி கொடுப்பது, நல்ல ஆகாரம் எப்படி கொடுப்பது என்று வேதனையிலே வந்து கொண்டிருந்த போது 2 பட தயாரிப்பாளர் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அண்ணே, உங்களை தானே பார்க்க வந்தோம், ரொம்ப நேரமா காத்திருக்கணும், என்ன காரியம், என்ன விஷயம் கேட்கிறாரு. ஒரு பாட்டு வேணும்னே. என்ன பாட்டு, சிச்சுவேஷனை சொல்லுங்க. இப்படி சொல்றாங்க. ஒருவன் கையிலே காசு இல்லை, அண்ணனிடம் போனான், தங்கையிடம் போனான், சொந்த பந்தனிடம் போனான், ஒருவன் கொடுக்கவில்லை. வேதனையோடு வருகிறான். பாட்டு எழுதுங்கண்ணா. சொன்னா, அந்த நிலைமை தானே நான் இருக்கிறேன். அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அவசரமான உலகத்திலே ஆசைப்படுவதில் அர்த்தம் என்னடா, காசு இல்லாதவன் வாழ்க்கையில் கட்டி சேவலை பெட்டை கோழிக்கு கட்டி வைத்தவன் யாரடா, 10 குஞ்சுகள் பெற்ற பின்னரும் சோறு போட்டவன் யாரடா, வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த பின்னரும் வருந்தவில்லை அவன் தாயடா, மனித ஜாதியில் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடான்னு அழகா பாடு. வாழ்க்கை அப்படி பாடினான். அண்ணனோ தம்பியோ தங்கையோ சகோதரியோ சகோதரனோ உறவினர்களோ அவசரத்துக்கு நிச்சயமாக உதவிக்கு வர முடியாது. ஆனால் உன்னுடைய சூழ்நிலையை பார்த்து, உன் நிலைமையை பார்த்து உனக்கு உதவி செய்ய ஓடி வருகிற ஒருவர் உண்டானால் அண்ட சராசரத்தை படைத்து தன் ஆள்களை வைத்திருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தாங்க. ஆகவேதான் சொன்னார், என்னை நோக்கி கூப்பிடுப்பா, நீ மனுஷனை நோக்கி கூப்பிட்டாய். உன் வேதனை நேரத்திலே, சோதனை நேரத்திலே, தேவை நேரத்திலே என் நண்பர்களை அழைத்திருக்கலாம், சொந்த பந்தங்களை அழைத்திருக்கலாம், உறவினர்கள் அழைத்திருக்கலாம். உனக்கு உதவி செய்யாமல் போயிருப்பார்கள். அந்த ஆண்டவரை அழைத்துப்பார். அவர் சொன்னார், வருத்தப்பட்டு பார சுமக்கிற யாராக இருந்தாலும் என்னிடத்திலே வாருங்கள், என்னிடத்திலே வாரு, நான் உங்களுக்கு இளைப்பார் தருவேன் என்று சொன்னார். அவர் அன்றைக்கு எரிகோவில் இருந்து வந்து கொண்டிருக்கிறார். திரளான ஜனங்கள் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவன் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான் வெளிகளிலே வந்து. அவனுடைய பேர் பருதிமை என்று சொல்லுகிறார்கள். அவன் யாருடைய குமாரன்? திரிவு என்று சொல்லுடைய குமாரன். அப்பா, பிள்ளை நல்லா படிச்சு ஒரு டாக்டர் ஆயிட்டானா, தெரியுமா உங்களுக்கு, இன்னாருடைய மகன் டாக்டர் ஆயிட்டாயா, இன்னாருடைய மகன் கலெக்டர் ஆயிட்டான், இன்னாருடைய மகன் எஸ்பி ஆயிட்டான், இன்ஸ்பெக்டர் ஆயிட்டான், இவ்வளவு சந்தோஷமா இருக்கும், பெருமையா இருக்கு சொல்லுவாங்க. கெட்டு போயிட்டாலும் என்ன மகன் பாரு இப்படி ஆயிட்டான், உள்ள போயிட்டான். அவன் வாழ்க்கையில் ஒருவன் கெட்டு போனாலும் கூட அந்த பெருமை தகப்பனுக்கு தான். அதுதான் அப்பா மேல தான் சொல்லுவாங்க. ஆனா இந்த பிள்ளை பிறவிகளே கண் தெரியாதவனை பறக்கிறான். அந்த பிள்ளையை பாராட்டுவனை போஷிக்க வேண்டியது, பராமரிக்கும் அப்பாவுடைய கடமை. அப்பா செய்யணும். ஆனா பிச்சை எடுக்க விட்டுட்டான். தினிமுடைய மகன் பிச்சை எடுத்துக் கொண்டு இருக்கிறான். அத ஒரு பிழப்பா போச்சு. அவன் பிச்சை எடுத்து குடும்பம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பிறவியிலேயே ஒருவேளை இந்த குழந்தை கற்பம் பிரிச்ச உடனே அம்மாவுக்கு சந்தோஷமா இருக்கும். ஒரு பிள்ளை பிறக்க போகுது, ஒரு வாரிசு வரப்போகுது, ரொம்ப சந்தோஷம். தகப்பனுக்கு சந்தோஷம், தாய்க்கு சந்தோஷம், சொந்த பந்தத்துக்கு சந்தோஷமா இருக்கலாம். ஆனா அந்த பிள்ளை 9 மாசம் 10 மாசம் கழிச்சு பிறக்கும் போது கண் இல்லாம பிறக்குது. எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. ஏமாற்றம். இப்படி நினைச்சோமே, இந்த பிள்ளை நல்ல பிள்ளையா பிறந்து வளர்ந்து நல்ல வேலை பார்த்து எங்களுக்கெல்லாம் சாப்பாடு போல நினைச்சோமே, இந்த பிள்ளை இப்படி ஒரு நிலைமையில பிறந்து விட்டதை ஒரு ஏமாற்றம். பலவிதமான ஏமாற்றங்களிலே மனிதர் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஒருத்தர் திருநெல்வேலி டவுன்ல போய்
தேங்காய் வாங்க போனான். 10 ரூபாய்க்கு 4 தேங்காய் கேட்டான். அவங்க சொன்னாங்க 10 ரூபாய்க்கு 4 தேங்காய் கிடையாது, உனக்கு 10 ரூபாய்க்கு 4 தேங்காய் நாகர்கோயிலுக்கு போ, வடசேரி மார்க்கெட்டுக்கு போன்ட்டான். 10 ரூபாய்க்கு 4 தேங்காய் வாங்க திருநெல்வேலியில பஸ் ஏறி வடசேரி மார்க்கெட்டுக்கு போயிட்டான். அங்க போய் கேட்கான் 10 ரூபாய்க்கு 4 தேங்காய்னா. அது கிடைக்காதுப்பா, அப்படி வேணா நீ எர்ணாகுளத்துக்கு போ, கொச்சிக்கு போன்ட்டான். இவன் அங்க இருந்து கிடைக்காம கொச்சிக்கு பஸ் ஏறிட்டான். கொச்சியில போய் கேட்கான், அவனும் 10 ரூபாய்க்கு 4 தேங்காய் கிடைக்காது. நான் திருநெல்வேலியில இருந்து வடசேரி வந்து இங்க வந்துட்டேயா, எப்படியாவது மனசு இறங்கி கொடுங்கன்னா. அவன் சொன்னா உனக்கு ஓசுக்கு வேணுமான்னா. நம்மளால ஓசுக்குன்னா ஆண்டுருவோமே, கொடுங்கய்யா. எங்க கிடைக்கும்னா நேரம் ஆத்துக்கு போ, அங்க இருக்கிற மரமெல்லாம் மகாராஜாவுக்குள்ள மரம், எந்த மரத்துல ஏறணும் ஏறி எவ்வளவு காய் வேணுமோ பறிச்சுட்டு போயிட்டே இருந்துட்டான். ரொம்ப நல்ல யோசனையா இருக்கான்னு போனான். அப்படியே பார்த்துட்டு போன ஆத்துல மரம் வரிசையா நிக்கி, எல்லாம் உயரமா இருக்கு. ஒரு மரம் மட்டும் அப்படியே படுத்து படுத்து போகுது. லேசா ஏறிடலாம் நினைச்சு மரத்துல போய் ஏறலாம். தண்ணி நல்லா ஃபுல்லா ஓடுது சீசன்ல, கரைபுரண்டு ஓடிக்கிட்டு இருக்க ஆறு. போய் மட்டையை பிடிக்கும், கை வடிவிட்டு மட்டையை பிடிச்சு தொங்குதான். தொங்கிட்டு யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க. பக்கத்துல ஒருத்தர் யானையை குளிப்பாட்டிக்கிட்டு இருந்தான். அவன் இவனுடைய அபய குரலை கேட்டு நான் வரேன் காப்பாத்துனேன்ட்டு வந்தான். கிட்ட வந்து சொன்னா, நான் உன்னை காப்பாத்தினா எனக்கு நீ என்ன தருவேங்க. இவன் சொன்னா 50 ரூபா தாரம்னா. அது நடக்காது, 500 ரூபான்னா. அப்புறம் 400, அப்புறம் அப்படி இப்படி 300 ரூபான்னு பேசி முடிச்சுட்டாங்க. சரி எப்படி காப்பாத்துவேன்னு கேட்கான். யானையை கொண்டு வந்து மரத்துக்கு அடியில விடுதேன், யானை மேல நான் ஏறி நின்றுக்கிடுதேன், உன் காலை பிடிப்பேன், நீ அப்படியே சர்க்கேஸ் மாதிரி என் தலையில தோல்ல உட்காந்து என் முடியை பிடிச்சு அப்படியே யானை மேல உட்காந்துருவோம், 2 பேரும் ஆத்த விட்டு கடந்து வந்துருவோன்ட்டான். நல்ல யோசனையா இருக்க அப்படின்னு யானையை கொண்டாட்டான். யானை வந்துச்சு. யானை பாகன் மேல ஏறினான். இவன் காலை பிடிச்சான், யானை தண்ணியில விரட்டுன்னு போயிடுச்சு. இவன் அவன் மட்டையை பிடிச்சு தொங்க, அவன் காலை பிடிச்சு இவன் தொங்க. இவன் சொல்றான் யானைக்காரன், நல்லா பிடிச்சுக்கப்பா, கையை விட்டுறாத, எனக்கு நீச்சல் தெரியாதுங்க. அவன் சொல்றான், நான் மட்டையை இருக்கா பிடிக்கணும்னா எனக்கு என்ன வருவாங்க. இதான் யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம். 500 ரூபாய் கேட்டான். இவன் 50 ஆரம்பிச்சான். சரி 300 ரூபாய் ஆரம்பினா மட்டை கையோட வந்துருச்சு. 2 பேரும் போயிட்டாங்க. இதாங்க உலகத்துல போதுமென்ற மனதுடனே கூடிய தேவபக்தியே. அற்ப ஆலயத்துக்காக ஊர் உலகமெல்லாம் ஓடக்கூடாது. என்ன ஆண்டவர் கொடுக்கிறாரோ இருப்பதை கொண்டு, ஆண்டவர் கொடுப்பதை கொண்டு நம்ம வாழ்க்கையில நிம்மதியா இருக்கணும். ஆண்டவர் ஜெபம் சொல்லி கொடுத்தாரு, அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாது. வான பூமி ஒளிந்து போனாலும் இந்த வார்த்தைகள் ஒரு நாள் ஒளிந்து போகாது. இது சத்தியம் உள்ள வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தைகள். வார்த்தை வாழ வைக்கும். ஆகவேதான் இயேசு சொன்னார், மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாழ்ந்த வார்த்தையினாலும் பிழைப்பான். பீச்சை கட்டு கொண்டு இருக்கிறான். அவனுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இயேசு குறித்து கேள்விப்படுகிறான். இயேசு கிறிஸ்து அற்புதங்கள் செய்கிறார். குருடனை சோமாக்கு பார்வை கொடுக்கிறார். முடவனை நடக்க வச்சுக்கிறார். மரித்தவன் உயிர் கொடுக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து ஒரு நாள் இந்த எரிகோ வீதியிலே வருவார் என்றால் எனக்கு நிச்சயமாக பணம் கிடைக்கும், என் சுகம் வரும், என் கண் பார்வை திரும்ப வரும். எனக்கு நான் இப்படியே வாழப்போவதில்லை, என் சாபம் மாறும், என் குறைவு மாறும் என்று ஒரு மனதிலே ஒரு எண்ணம் வருகிறது. அந்த எண்ணம் விசுவாசம் வருகிறது. அந்த விசுவாசம் வளர்கிறது. விசுவாசம் எப்படி வரும்? கேள்வியினாலே வரும். கேள்வி கர்த்தருடைய வசனத்தை கேட்பதினாலே தானே. வசனத்தை படிக்கும் போது நமக்கு என்ன வரணும்? விசுவாசம் வரணும். வார்த்தைகளை கேட்கும் போது விசுவாசம் வரணும். விசுவாசம் தாங்க நம்மை வாழ வைக்கும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எனக்கு கூட நம்பிக்கை வந்துச்சு, என்றைக்கு அது ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வீதியிலே வருவார். வந்தா நான் விட மாட்டேன். எப்படி நான் சுகம் பெற்றே தீருவேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எரிகோ நகரத்தை வீதியிலே வந்த உலா வந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இந்த முதல் நாள் கூட்டத்திலே இந்த நடுவுக்குறிச்சி மக்களை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார். அல்லேலூயா. எங்கே குறை உண்டோ, எங்கே தேவை உண்டோ, எங்கே ஏமாற்றம் உண்டோ, ஆண்டவர் அற்புதம் செய்யும்படியாக அவர் இந்த வீதி வீதியாய் வீடு வீடாய் அன்புள்ள கரத்தை நீட்டியவராக வந்திருக்கிறார். இயேசு மாறாதவர்.
ஏதோ கதை கற்பனைக்காக சொல்லிவிட்டு போகல, ஜீவனுள்ள ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள், வாசிக்கிறவர்கள், கை கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள்.